ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம பொட்டாட்டோவும் கேப்சிகம் வச்சு ஒரு பருவல் மாதிரி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் சோம்பு, சீரகம், ஒரு 10 பல் பூண்டு தட்டி போட்டு கருவேப்பிலை தாளித்து ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 3 உருளைக்கிழங்கு நான் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தண்ணி சேர்க்காமல் நம்ம செய்ய போகிறோம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், தேவையான உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். தண்ணியே சேர்க்க வேணாம், அப்படியே வெந்துடும், ஈரத்துலேயே வெந்துடும். இப்போ இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கேப்சிகம் 2 கட் பண்ணி சேர்க்கலாம். இப்போ இதையும் மூடி வச்சிடலாம். அது ஆவிலேயே நல்லா வெந்துடும். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். தண்ணி சேர்க்காத இருக்கனால கெட்டு போகாது சீக்கிரம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பொட்டேட்டோ கேப்சிகம் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிரேவி மாதிரி வேணுன்னா கூட வச்சுக்கலாம். சூப்பர் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.